அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தாலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், சங்கையான இந்த மாதத்துல அல் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றான். அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். எனவே நம்ம கண்டிப்பாக அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மள பல பேர் நார்மல் டேஸ்ல அல் குர்ஆனே ஓத மாட்டோம், அல் குர்ஆனை எடுக்கவே மாட்டோம். பட் ரமலானுடைய மாதம் வந்தா தான் நம்ம தூசி தட்டி எடுத்து ஓதக்கூடியதாக இருக்கும். ரமலானுடைய மாதத்துல அல் குர்ஆன் அருளப்பட்டதுன்றது உண்மைதான். பட் அந்த மாதத்துல மட்டும்தான் நம்ம ஓதணுமா அப்படின்னு சொன்னால் இல்ல, மற்ற டேஸ்லயும் கண்டிப்பாக நம்ம ஓதணும். அப்படி இருந்தால் தான் அந்த குர்ஆனை பற்றி, அந்த மொழியை பற்றி நமக்கு ஒரு அறிவு வரும். அந்த மொழியை நம்ம மறக்காம இருப்போம். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறது உறுதியானது. பல அழகான விஷயங்கள், பல எச்சரிக்கைகள், பல நினைவூட்டல்கள், பல அஹ்லாக்குடைய விஷயங்கள் உள்ளடங்கின ஒரு குர்ஆனை நம்ம தூசி தட்டி எடுத்து ஓதக்கூடிய நிலைமைகள் தான் இன்றைக்கு பல வீடுகள்ல இருக்குது. நம்ம அந்த குர்ஆனை ஓதினோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த குர்ஆன் நமக்கு சாட்சியாக வரும். நம்ம ஓதின ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு சாட்சியாக வரும். நம்ம ஓதல்ல, ஒழுங்கா ஓத தெரியாது அப்படின்னு சொன்னால் எப்படி நமக்கு ஒரு சாட்சி எடுத்துக்கொள்றது? அல் குர்ஆன் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்லிக்குது, எவ்வளவு உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லிக்குது. நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு புக்கே அல் குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். ஒரு சஹாபி போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல கேட்குறாங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆயிஷா நாகி ஒரே ஒரு பதில் தான் சொல்றாங்க, ரசூலுல்லாவோட வாழ்க்கை அல் குர்ஆனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அல் குர்ஆனாகத்தான் ரசூலுல்லாவோட வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அல் குர்ஆனை வாழ்ந்திருக்கிறாங்க, அதைத்தான் நமக்கு வழிகாட்டியாக காட்டிருக்கிறாங்க. பட் இன்றைக்கு எங்களோட லைஃப் எப்படி இருக்குது? நம்ம பல கோணங்கள்ல போறோம் இல்லையா? ஷைத்தானியத்தை எங்களுக்குள்ள ஆட்டி படைச்சு கொண்டே இருக்குது. நம்ம மாறணும், கண்டிப்பாக மாறணும். நம்ம அல் குர்ஆனை படிக்கணும், அதோட பொருளை விளங்கி நம்ம படிக்கணும், அழகான முறையில் அல் குர்ஆனை ஓதணும். இறைவன் நமக்கு வழிகாட்டுவான்.